இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக இன்றைக்கு ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே ஏன் விருத்த சேதனத்தை கர்த்தர் அனுமதித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, ஏன் ஏற்படுத்தினார் என்று பார்க்கும் பொழுது, ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ஈசாக்கு பிறக்க வேண்டியது அவசியமாக இருந்தது. அதுவே தேவனுடைய பார்வையிலே அது சித்தமாக இருந்தது, அவருக்கு சித்தமாக இருந்தது. ஆனால் இடையில் ஏற்பட்ட குளறுபடியினாலே ஆகார் என்ற அடிமை பெண்ணின் மூலமாக இஸ்மவேல் என்ற அடிமை தனத்தின் பிள்ளையை அவன் பெற்றெடுத்தான் பார்க்கிறோம். இது கர்த்தருடைய பார்வையிலே அது சித்தமாய் இல்லாதபடினால் கர்த்தர் ஆபிரகாமை சுத்திகரிப்பதற்கு வேண்டி ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். அதுதான் நுனித்தோல் விருத்த சேதனம் என்று சொல்லி 13 வருடங்கள் கழித்து, அதாவது இஸ்மவேல் பிறந்து 13 வருடங்கள் கழித்து கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் ஆண் மக்கள் எல்லாரும் நுனித்தோல் விருத்த சேதனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அங்கே ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தினார். ஏனென்றால் ஆபிரகாமுக்கு ஒரு சுத்திகரிப்பு தேவையாக இருந்தது. ஏனென்றால் சாராளோடு அவன் சேர்ந்து ஈசாக்கு என்ற ஒரு மகனை, அவன் புத்திர சுவிகாரத்தின் மகனை அவன் பெற்றெடுக்க வேண்டியதாக இருந்தபடியால் கர்த்தர் அங்கு ஒரு சுத்திகரிப்பை ஏற்படுத்தினார் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே. நுனித்தோல் விருத்த சேதனம் பண்ணப்பட்ட பிறகு சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் ஒரு மகன் பிறந்தான், அவன்தான் ஈசாக்கு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் சுத்திகரிக்கப்பட வேண்டிய அநேக காரியங்கள் இருக்கிறது. எரேமியா 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கென்று உங்களுடைய இருதயத்தை விருத்த சேதனம் பண்ணுங்கள், உங்களுடைய இருதயத்தின் நுனித்தோல் விருத்த சேதனம் பண்ணப்பட கடவுது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. இருதயத்தில் இருந்துதான் பொல்லாத சிந்தனைகள், பலவிதமான காரியங்கள் வருகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே இருதயத்தின் நுனித்தோல் நாம் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, வாய்களிலே நாம் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஏனென்றால் சங்கீதக்காரன் சொல்கிறான், என் வாய் மீறாதபடிக்கு நான் தீர்மானம் பண்ணியிருக்கிறேன் என்று சொல்லி. ஆகவே இந்த வாய் மீறும் பொழுது நாம் பாவம் செய்வர்களாய் காணப்படுகிறோம். அதே போல கண்களிலே கூட நாம் விருத்த சேதனம் பண்ண வேண்டியதாக இருக்கிறது. யோபு சொல்ற, என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணி நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாய் இருப்பது எப்படி என்று சொல்கிறார். அப்படி ஒவ்வொரு பகுதியிலேயும் நாம் விருத்த சேதனம், அதாவது சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம் எழுத்தின்படி விருத்த சேதனம் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாம் சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தத்தை நோக்கி நாம் போகும்போது கர்த்தர் நம்மை இன்னும் மேன்மேலும் ஆசீர்வதிப்பாராக. தேவன் தாமே இந்த வார்த்தையில் உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன்.